ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல நீங்க வீடு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்களும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துல வீடுகளுக்கு அப்ளை பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. இதுதான் அதோட அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஹோம் பேஜ்ல அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல மேலும் அறிவிப்புகளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும். உங்களுக்கு தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விழுப்புரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஈரோடு, சேலம், ஒசூர் அந்த மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இதுல உங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க அப்ளை பண்றதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான டேட் பாத்தீங்கன்னா இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ற மாதிரி தான் லாஸ்ட் டேட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் மாசம் 31ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதுல உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈரோடு வீட்டு வசதி பிரிவுக்குட்பட்ட திட்டப்பகுதியில் விற்பனை செய்யப்படாமல் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திட்ட பகுதிகள், எந்தெந்த திட்டத்துல எவ்வளவு பகுதிகளில் எத்தனை மனைகள் இன்னும் சேல்ஸ் ஆகாம இருக்கு, அதுக்கப்புறம் அதோட முன்வைப்பு தொகை எவ்வளவு கொடுக்கணும், மாத கட்டணம் எவ்வளவு, வட்டி விகிதம், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா இதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு நிறைய பேஜஸ்ல கொடுத்துருப்பாங்க, எந்த ஏரியா, அதுக்கப்புறம் எந்த திட்டங்கள் அப்படின்றத. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா இதுல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிபந்தனைகளும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்ளிகண்ட் ஒரு 21 வயசு நிரம்பியவரா இருக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மனையோட அளவு கூடுதலாகவோ குறைவாக இருந்தா அதுக்கேற்றபடி விலை நிர்ணயம் செய்யப்படும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 31, அதாவது இந்த மாசம் 31ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் மாத வருமானம் பொருளாதார நலிவுற்ற பிரிவுக்கு எவ்வளவு அப்படின்றது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரிலேட்டடான இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட சம்பந்தப்பட்ட செயற்பொறியாளர் மற்றும் நிர்வாக அலுவலர், ஈரோடு வீட்டு வசதி வாரிய பிரிவு, அங்கதான் நீங்க போயிட்டு இன்கொயரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல கிடையாதுங்க, ஆஃப்லைன் மெத்தட்ல தான் இருக்கு. ஸோ கீழே பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க ஈரோடு வீட்டு வசதி வாரியத்திற்கு உட்பட்ட திட்டப்பகுதிகளில் இருக்கக்கூடிய விற்பனை செய்யப்படாம இருக்கக்கூடிய வீடுகள், மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புல பாத்தீங்கன்னா தற்போது உள்ள நிலையிலேயே முதல் வருவோருக்கு முன்னுரிமை அப்படின்ற அடிப்படையில தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற இதுல தான் இருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல பெருசா வியூ ஆகல அப்படின்னாலும் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணும்போது இதை நீங்க இன்னும் டீட்டெயிலா பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன அதே விஷயம் உங்களுக்கு இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாத வருமானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிதி நிறுவனங்கள்ட்ட நீங்க கடன் பெற விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கான உரிய சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க படிச்சுக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க ஹோம் பேஜ்ல போயிட்டு திரும்ப நீங்க வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் வேணும்னாலும் உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது விழுப்புரம் வீட்டு வசதி பிரிவுக்கு உட்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ் இன்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதுல குடியிருப்பு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு இதுல இருக்கும். அதோட டீட்டெயில்ஸும் நீங்க டீட்டெயிலா செக் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முக்கியமான விஷயங்கள், இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னது, எந்தெந்த பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல படிவங்கள், அப்ளிகேஷன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒதுக்கீடு நடைமுறைகள், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஒதுக்கீடு செய்யறதுல இருக்கும், அதோட இது ரிலேட்டடான அரசாணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா விற்பனை பத்திரம், அதுக்கப்புறம் கட்டட குடியிருப்பு மற்றும் கடைகளை குத்தகைக்கு அதுக்கான பத்திரங்கள், அந்த மாதிரி எல்லாமே பிடிஎஃப்ல அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம ஹோம் பேஜ்லேயே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரன்னிங்ல இருக்கக்கூடிய திட்டங்களும் உங்களுக்கு டீட்டெயிலா இதுல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது, நீங்க இந்த வீட்டு வசதி வாரியத்துல வீடுகள் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க இதுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா நீங்க ஆஃப்லைன்ல தான் சம்பந்தப்பட்ட அவங்களோட ஆஃபீஸை நீங்க கான்டாக்ட் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.